வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது ஹாலிவுட் பிரபல நடிகை எலிசபெத் ஜாதகத்தில் காணப்படும் திருமண யோகங்களும் திருமண தோல்விகளும் ஏன் எதனால் ஏற்பட்டது என்பதை பற்றித்தான் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். பிரபல சினிமா நடிகையான இவர் பல படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். அப்படித்தான் பல திருமணங்களையும் செய்தவர். இவருடைய ஜாதகத்தில் களத்திரஸ்தானம் இவரை ஒவ்வொரு முறையும் திருமணம் செய்யும் போதெல்லாம் திருமண பிரிவினையும் தொடர்ந்து கொடுத்து வந்திருக்கிறார். அதாவது திருமணம் செய்வார், சிறிது காலத்தில் திருமண முறிவு ஏற்பட்டுவிடும். மீண்டும் திருமணம் செய்வார், பின்னர் திருமண முறிவு ஏற்பட்டுவிடும். இப்படியாக அவர் 8 திருமணங்கள் செய்தார். எந்த திருமணத்திலும் அவருக்கு திருப்தி இல்லை. எந்த திருமணமும் நீடித்து நிலைக்கவில்லை. இது எதனால்? வாருங்கள் அவருடைய ஜாதகத்தில் காணப்படும் திருமண தோஷங்களை பார்க்கலாம். அவர் பிறந்தது கன்னி லக்னம். லக்னத்தில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சனி, கும்பத்தில் செவ்வாய், சூரியன், புதன், மீனத்தில் சுக்கிரன், ராகு, கடகத்தில் குரு. இவர் பிறந்த கன்னி லக்னத்திற்கு 5 சனி ஆட்சி பெற்று பஞ்சமகா புருஷ யோகத்தில் சசயோகத்தினை தருகிறார். இவர் பிறந்த கன்னி லக்னத்திற்கு 7 சுக்கிரன் உச்சம் பெற்று பஞ்சமகா புருஷ யோகத்தில் மாளவிய யோகத்தினை தருகிறார். இவர் பிறந்த கன்னி லக்னத்திற்கு 11 குரு உச்சம் பெற்று இருக்கிறார். இப்பொழுது இவருடைய ஜாதகத்தில் திருமண யோகத்தினை பற்றித்தான் என்பதால் நாம் களத்திரஸ்தானத்தினை பற்றி மட்டும் ஆய்விடுவோம். இவருடைய பிறந்த லக்னமான கன்னிக்கு 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். கன்னிக்கு களத்திரஸ்தானமாக மீனம் வீடு வருகிறது. மீனத்தின் அதிபதி குரு. மீனத்தின் அதிபதியான குரு களத்திரஸ்தானாதிபதியாகி கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதாவது குரு உச்சம் பெற்றதால் திருமணம் நன்கு நடக்கும், நீடித்து இருக்கும். கன்னி லக்னத்தின் யோகரான சுக்கிரனே 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று மாளவிய யோகம் பெற்றதால் உயர்ந்த இடத்தில் திருமணம் நடக்கும், ஆடம்பரமான திருமணமாக இருக்கும். சரி, திருமணம் நன்கு நடந்தால் ஏன் திருமண முறிவு, ஏன் பல திருமணங்கள், அதனை இப்பொழுது பார்க்கலாம் வாருங்கள். களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தோடு விரையாதிபதியான 12ஆம் வீட்டு அதிபதி தொடர்பில் இருக்க வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தின் அதிபதியோடு விரையாதிபதியான 12ஆம் வீட்டு அதிபதி தொடர்பில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருமணம் முறிவு ஏற்படும். கன்னி லக்னத்தின் 7ஆம் இடத்தோனுக்கு விரையாதிபதியான சனி மகரத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தினை பார்வையிட்டதால் எத்தனை திருமணம் செய்தாலும் அத்தனை முறிந்து போனது. அதற்கு காரணம் சனி அங்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் சகயோகத்தினை பெற்று வலிமையாக அமர்ந்து விரயத்தை கொடுக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் விரையாதிபதி சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. பிறந்த லக்னத்தின் விரையாதிபதியான சூரியன் 7ஆம் இடத்திற்கு விரயத்தில் அமைந்திருக்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாம் இருந்த போதிலும் 7ஆம் இடத்தோன் குரு உச்சமடைந்திருப்பதால் திருமணம் முறிவிற்கான வலுவான காரணங்களாக இந்த காரணங்கள் தெரியவில்லை. இப்பொழுது வாருங்கள் ராகு லக்னத்தின் வழியாக பலன்களை காண்போம். இவருடைய ஜாதகத்தில் ராகு மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு லக்னமான மீனத்திற்கு களத்திரஸ்தானாதிபதியாக புதன் வருகிறார். ராகு லக்னத்தின் களத்திரஸ்தானாதிபதியான புதன் விரயத்தில் நேரடியாக சென்று அமர்ந்ததால் இவருக்கு திருமணம் விரயமாகிறது. அதாவது எத்தனை திருமணங்கள் செய்தாலும் அத்தனை திருமணங்களும் முறிந்து போகும். இவரால் திருமணத்தினை தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நடத்த முயற்சி செய்தாலும் விரயத்தில் அமர்ந்த புதன் விரயத்தினையே கொடுத்தார். ராகு லக்னமான மீனத்திற்கு 3 மற்றும் 8ஆம் இடத்திற்குரிய கடும் பாவியான சுக்கிரன் லக்னத்தில் உச்சம் பெற்று, அதாவது மீனத்தில் உச்சம் பெற்று 7ஆம் இடமான கன்னியனை பார்வையிட்டதால் திருமண வாழ்க்கை கெட்டு போனது. இவருக்கு திருமணம் என்பதை சோபிக்கவில்லை. ராகு லக்னமான மீனத்திற்கு குடும்பத்திற்குரியவர் செவ்வாய் விரயபாவம் சென்று அமர்ந்ததால் இவருக்கு திருமணம் நடந்தாலும் திருமண வாழ்க்கைக்கு பின் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை விரயமாகிக் கொண்டே இருந்தது. ராகு லக்னமான மீனத்திற்கு விரயபாவத்தில் அமர்ந்த செவ்வாய் குடும்பாதிபதியாக வருவதாலும் தனது பார்வையினை 7ஆம் இடத்தின் மீது பதிப்பதால் இவருக்கு திருமணம் நடந்தாலும் குடும்ப வாழ்க்கையானது விரயமாகிக் கொண்டே இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனால் இவருக்கு குடும்பம் என்பதே அமைவது பெரும் சிக்கலாக தெரிகிறது. பிறந்த லக்னத்திலிருந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முடியாத யோகங்களை கூட ராகு லக்னத்தின் வழியாக தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. ராகு லக்னத்தின்படி லக்னாதிபதியும் 7ஆம் இடத்தோனும்
எந்த விதத்திலாவது தொடர்பில் இருந்தால்தான் மன வாழ்க்கையானது நீடிக்கும், சுவபிக்கும். இவருக்கு லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். குருவிற்கு 8ஆம் இடத்தில் ராகு லக்ன 7ஆம் இடத்தோன் புதன் அமர்ந்திருக்கிறார். ஆக குரு புதன் தொடர்பானது விபரீத கெடு யோகத்தினை தருகிறது. அதாவது குருவிற்கு 8இல் புதன், புதனுக்கு 6இல் குரு, அஷ்டாங்கம் சாஷ்டாங்கமாக இந்த இருவரும் அமர்ந்திருக்கிறார்கள். குருவும் புதனும் இவருக்கு நேர் எதிர் வீடுகளில் இருப்பதால் எப்படி இவருக்கு திருமண வாழ்க்கையானது சுகப்படும். எனவேதான் இவர் ஒவ்வொரு முறையும் திருமணம் செய்யும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக திருமண முறிவானது ஏற்படுகிறது. என்னதான் யோகங்கள் இருந்தாலும் கெடு யோகங்கள் வலிமை பெறும் பொழுது வாழ்க்கையில் தடுமாற்றங்களை கொடுத்து விடுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் பிரிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.